ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வளமான வாழ்வியல். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சூப்பராக ஒரு மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். முள் இல்லாத மீன் எடுத்துக்கலாம். இது திலேபி மீன். இது கடையில் வாங்கும் போதே தோல் எடுத்துகிட்டு முள் இல்லாமல் இதை கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது முள் இல்லாத மீன் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. சின்ன பிளெண்டரில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கணும். 3 தக்காளி நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். இது கூட 9லேருந்து 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்து அரைச்சா நல்லாயிருக்கும். நாங்கள் அதை விட்டுட்டோம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கிறோம். தேவையான அளவு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் மிதமான சூடானதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 நறுக்கின வெங்காயமும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். கருவேப்பிலையே கடைசியில் சேர்க்காம நம்ம முன்னாடியே சேர்த்து வதக்கும் போது இன்னும் ரொம்ப வாசனையாக இருக்கும். தொக்கில் இருக்க கருவேப்பிலை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வேக விடணும். இந்த மசாலா நல்லா வெந்ததும் இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது நம்மளுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சதும் முள் இல்லாத மீன் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடணும். இப்படி வேகும் போது அந்த மீனெல்லாம் நல்லா வெந்து நல்லா பொலபொலன்னு ஆயிரும். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குறோம். பாருங்கள், நம்ம போட்ட மீனெல்லாம் நல்லா வெந்து பொலபொலன்னு ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். முட்டை சேர்த்ததும் கிரேவி திக்காக ஆரம்பிக்கும். கடைசியாக நறுக்குன்னு கொத்தமல்லி தழை இதில் சேர்த்து நம்ம இறக்கிற போகிறோம். பாருங்கள், மீன் தொக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி தொக்கு சாப்பிட்ருப்பீங்களா? ரொம்ப வித்தியாசமாக செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி, தோசை, உப்புமா, ரைஸ் எது கூடயும் வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொடுங்க. மீன் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த தொக்கை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தொக்கில் தக்காளி அதிகமாக போடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல். பை.